கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பானா, ஹீரோயின்ட்டு நீ லாஸ்ட் நைட் என் கூட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வைக்கிறது தான் சட்டம், நீ என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக பேசுமானா ஹீரோயின் வந்துட்டு கோத்தில் வந்துட்டு பல்லாருன்னு அரைச்சிருவா. ஸோ இவன் என்ன பண்ணுவானா, திருப்பி ஹீரோயின் வந்துட்டு பல்லாருன்னு அரைஞ்சிருவானா. ஹீரோயின் வந்துட்டு அடிச்சடியில் வந்துட்டு கீழே விழுந்துருவா. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு அடிச்சிருப்பான். அப்புறம் ஹீரோயினால் என்ன பண்ண தெரியல, அப்படியே வந்து சோஃபாவில் வந்து ஏஞ்சி உட்காந்துருப்பா. ஹீரோக்குமே நம்ம ரொம்ப ஓவராக பண்ணுறோமோ அப்படின்னு தோணிட்டு இருக்கோம். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, உட்காந்து அழுதுட்டு போதும், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னால் புரிஞ்சிக்க முடியல, ப்ளீஸ் ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாள். நான் ஹீரோயின் வந்து ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாள். இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாள். அவன் அப்பயே அங்கேயே உட்காந்துருப்பான். வேணாம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்க வேணாம், நம்மளுக்குள்ளே எந்த கான்டாக்டாக இருக்க தேவையில்ல, இந்த மாதிரி நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்லுவாள். உனக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது சொல்லுவாளா. ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை எல்லாமே இருக்குது, அப்படியே தான் இருக்குது, நீ எப்போவுமே வந்துட்டு என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி திருப்பி அதே மாதிரி பேசுவான். ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவான். நான் போக முடியாது, நீ என்னோட இதில் தான் இருக்கணும், நீ என்னோட பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவானா. ஸோ ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அவளோட தாடையை தூக்கி இந்த பாரு, ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எந்தெந்த விஷயத்துலாம் இன்வால்வ் ஆகுறியோ அது எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன், 24 ஹவர்ஸ் வந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். இங்கே பார் பேபி, அவ்வளோ சீக்கிரத்துலாம் உன்னை வந்துட்டு விட்டு கொடுக்க முடியாது, உன்னை விட்டு நான் போவேன் நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி சஃபர் ஆகுறது அழுகிறது எல்லாமே நான் வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு கீழே போயிடுவான். இவ்வளோ அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். கீழே போவானா, கரெக்டாக அந்த இடத்துல பார்த்துட்டு இந்த மேனேஜர் வந்துட்டு இவளுக்கு ஃபுட் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி கால் பண்ணுவான். இந்த மாதிரி மேனேஜர் ஃபுட் வாங்கிட்டு வரான், அந்த ஃபுட்டை நீ வாங்கவும் கூடாது, அவனை வந்துட்டு இன்னும் 2 செகண்டில் கீழே அனுப்பிச்சிடணும், அவன் கூட வந்து நீ பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நீ அவனை கீழே அனுப்பணும், நான் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஹீரோயின் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானா. அதே மாதிரி ஹீரோயினை பக்கம் அந்த ஹோட்டலுக்கு வருவான். வரும்போதே ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஹீரோயினும் கருத்தாக இருப்பாள். இந்த மாதிரி ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கும் போது ஹீரோயின் சொல்லுவா, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடனே வந்துட்டு கேட்பான், என்னாச்சு, ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்பாரு. இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் ஓகேவாயிடும் அவங்க வந்து, ஓகே நான் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ல, இல்லை பரவாயில்லப்பா, நான் கொஞ்சம் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து லாக் பண்ணிடுவான். அவருக்கா என்னாச்சுன்னு தெரியலையே, சரி ஓகே அவன் கொஞ்சம் சரியில்லை போல் அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுவார். திருப்பி ஃபோன் எடுத்து ஹீரோ என்ன சொல்லுவானா, பரவாயில்ல இதே மாதிரி கேர்ஃபுல்லாக இரு, 24 ஹவர்ஸ் நான் வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன், நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுன்னு மிரட்டி ஃபோனை வைப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துட்டுருக்கும். அதை பெரிய இடம்ல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டிவிலேயே வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். அது வந்துட்டு ஹோட்டலில் வந்து இவங்க உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. கொஞ்சம் ஹாப்பி தான், நம்ம ஹீரோயின் அதெல்லாம் மறந்து மேனேஜர்களை பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஹீரோவும் பேட்ராவும் வந்துட்டு ரிங் மாற்றுறது எல்லாமே வந்துட்டு டிவியில் வருமா. இதை டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துமே கொஞ்சம் அப்செட் ஆகிடுவான். இதை வந்துட்டு மேனேஜர் பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட வந்துட்டு சேனலில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்க சேனல் மாற்றுறவங்களே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோ என்ன பண்ணுவானா, கால் பண்ணி எங்கே இருக்க, டிவி பார்த்தியா, டிவிலலாம் ஃபுல்லாக இந்த என்கேஜ்மெண்ட் தான் ஓடிட்டுருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் ஆஃபில் இருக்கேன், இங்கே வந்து டிவி கனெக்ஷன் தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சதுக்கப்புறம் இவர் கேட்பான், யார் அப்படின்னு கேட்பான். நான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாள். எனக்கு தெரிஞ்ச உனக்கு ரிலேட்டிவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்கும்போது, புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்ச நாளாக தான் வந்து ரிலேட்டிவ், தடா மூலமாக தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். நெக்ஸ்ட் இங்கே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டா ரொம்ப டயர்டாக இருப்பாங்களா, ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டா வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி பின்னாடி இருக்க ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விடுங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவானா, அதை ஓப்பன் பண்ணி விடுவானா. டக்குனு வந்து மடியில் படுத்து சொல்லுவா, அதான் என்கேஜ்மெண்ட்டே நமக்கு முடிஞ்சிருச்சுல, ஸோ இன்றைக்கி நைட்டை வந்து ஸ்டே பண்ணுங்கள், நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஹனிமூன் மாதிரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாரு பேட்ரா, நான் அப்போ சொன்னதான் இப்போ நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணத்துக்கு இன்னுமே டைம் இருக்குது, எல்லாமே வந்து வெட்டிங் நைட்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், அப்போ தான் ரொம்ப வந்துட்டு மெமரபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி அதையே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவானா. அப்போ நம்ம ஹீரோட மொபைலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் கிராஜுவேஷனை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து டெக்ஸ்ட் வரும், யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாப்பா. ஸோ இவ்வளோ என்ன பண்ணுவோம், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாள். அப்போ தான் வந்து நான் ஜோ பேசுகிறாங்க போது, யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் யார் இருக்கும்போது, நான் ஃபியான்சி, ஓ பேட்ராவா அப்படிங்கும்போது, ஓ உனக்கு நல்லாவே தெரியுமா, எதுக்கு வந்துட்டு என்னோடய ஃபியான்சி கிட்டே வந்து நேற்று பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து கேட்பா. இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்ன இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. உன்னை நான் மீட் பண்ணுமே, அப்படியா, நான் ஃப்ரீயாக இருக்க டைம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், அப்போ வாங்க அப்படின்னு வந்துட்டு பயப்படலாம் மாட்டான், சும்மா ஜில்லாக வந்துட்டு பதில் சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட போயிட்டு, யார் அந்த பொண்ணு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவன் வந்து கேட்பான், ஏன் ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணுட்டு என்ன காண்டாக்டில் இருக்கீங்கும் போது, நீ என்ன இப்படி பேசுகிற, கண்ணு முன்னாடி ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கா, ஃப்யூச்சர் ஒய்ஃப் இருக்கா, அது என்னோடய ஃபியான்சி இருக்கா அப்படிங்கும்போது, நான் வந்துட்டு என் மற்ற பொண்ணுங்கிட்ட வந்து டச்சில் இருக்க போகிறேன், ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜோ வந்துட்டு இப்போ கிராஜுவேஷன் முடிச்சிருக்காள், ஸ்கூலில் காலேஜ் இது முடிச்சிருக்காள். ஸோ வந்துட்டு அவளுக்கு ஒரு டின்னர் மாதிரி லஞ்ச் மாதிரி ரெடி பண்ணியிருப்பான் ஃபுட்லாம்.
அப்போ அங்கே இருக்க வெயிட்டர் வந்துட்டு யார் அப்பாவா அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு தடா வந்து கேட்டுருவாங்க. அங்கிள் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து கோவம் வந்துடும், யார் அந்த நடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு இவ வந்துடுவா. 2 பேரும் பார்த்துப்பாங்க, நான் தான் ஜோ, நான் தான் வந்து பேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோ பண்ணிப்பாங்க. நீ எதுக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கு, இதில் என்ன இருக்குது, நான் ஹீரோட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பொண்ணு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசும். உன்னை பார்த்தா வந்து இப்போ தான் வந்து படித்து முடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது, என்ன ஓவராக வந்து எய்த்து பேசுகிறேன்ட்டு 2 பேருக்கும் சண்டை வருமா. அப்போ வேணா சொல்லுவானா, இங்கே பாரு, உன்னை வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணவே இல்லை, நீ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபியான்சி மட்டும் தான், ஹீரோ எப்போவுமே வந்துட்டு ஹீரோயினை தான் லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேசிடுவாளா. கரெக்டாக தடாவும் வெளியே வந்துடுவார். தடா வெளியே வந்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்கும் போது 2 பேருக்கும் வந்து அடித்தடிலாம் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படியே வந்துட்டு சமாதானம் பண்ணி வெளியே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ என்ன பண்ணுறோன்னா, இன்னும் அவங்க அக்கா கேஸை வந்து அவன் ஸ்டாப் பண்ணவே வந்துட்டு February 14 சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பேட்ரா வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணி அழுக ஆரம்பிப்பாளா. என்னாச்சு, ஏன் அழுகிறங்கும் போது, நான் நம்மளோட வாங்கின அந்த வீட்டில் தான் நான் இருக்கேன், நம்ம என்கேஜ்மெண்ட் வீட்டில் தான் இருக்கேன், என்னை வந்துட்டு மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவான். சரி சொல்லிட்டு இவன் மீட் பண்ண போனால் அவன் கேட்பான், இந்த மாதிரி நீ இன்னும் வந்து டச்சில் இருக்கியா, அந்த ஜோ பொண்ணு வந்துட்டு உனக்கு என்ன இது மேட்ச் மேக்கரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சண்டை போடும்போது ஹீரோ வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எங்கள் ஹீரோயின் டச்சில் இருக்கேன், இல்லை நீ இன்னுமே வந்துட்டு மொக்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருப்பான். இங்கே பாரு, நான் ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு தான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு உனக்கு புரியுதா இல்லையா, அந்த என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிட்டு தான் உன் கூட நான் சேர்ந்துருக்கேன், என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். முடியாது, நீ இனிமேல் வந்துட்டு மொக்க பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ வந்து இனிமேல் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். நான் உடனே வந்து நீ எதுக்கு வந்து ஜோ கிட்டே பேசினேன், நான் ஜோ கிட்டே பேசுறதா உனக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ரொம்ப அக்ரெசிவாக சண்டை போட்டுக்கிறாங்களே. இவன் வந்துட்டு அவன்கிட்டலாம் பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். இவன் வந்துட்டு நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு கிளம்பி போயிடுறான். இவளுக்காக கோவம் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜோ பொண்ணு வந்துட்டு இந்த கிளப்லலாம் வந்துட்டு பாடிட்டு இருப்பா போல். ஸோ அந்த கிளப்புக்கு தான் வரான். இவன் நல்லாவே பாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே வந்து இந்த பாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் பாடிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோ வந்து பேச வருவாள். ஏன்னா உனக்கும் வந்து ஃபியான்சிக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம், இந்த மாதிரி நான் ஹீரோயினை வந்துட்டு மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு இந்த ஜோ பொண்ணு சொல்லும், எனக்கு நல்லாவே தெரியுது உங்கள் கண்ணில் வந்து நீங்கள் ஹீரோயினை தான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு, அப்போ எதுக்கு இந்த ஃபியான்சி இந்த என்கேஜ்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஹீரோ வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஹீரோயினெலாம் லவ்லாம் பண்ணலையே அப்படின்னு வந்து சமாளிப்பானா. இல்லை நல்லாவே தெரியுது நீங்கள் வந்துட்டு ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு, உங்கள் மனசுக்கே நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் பண்ணுறீங்க, தேவையில்லாத விஷயம் பண்ணுறீங்க போது. அப்படியா, ஸோ சிம்பிள், நான் ஹீரோயினை வந்துட்டு கடுப்பேற்றணும் அப்படின்றவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பா. அவங்க அப்பா வந்து கேட்பார், என்னமாச்சு பேட்ரான்னு சொல்லிட்டு, ஏன் அழுகிறேன். அப்போ அழுதுட்டு என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு சும்மா தப்பா என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கான், அவன் ஃபுல்லாக வந்து லவ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் மேலே தான் வச்சுருக்கான், அந்த பொண்ணை அவன் மறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்துட்டு ஸ்வீட்டி கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ ஏதாச்சும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்வாரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். அங்கேயே வந்துட்டு அப்படியே வளருவான். ஆமாம், எனக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கும், பட் இருந்தாலும் நான் பேட்டாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு வளரிட்டு இருப்பானா. இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா அங்கேயே வந்துட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, ஜோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஹீரோயின் சென்னையில் வந்துட்டு மீட்டிங்கில் இருப்பாள் அந்த மாதிரி மேனேஜர் கூட. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு வந்து சொல்லுவாள், அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, சரி நீயே போய் ட்ராப் பண்ணிடு வீட்டில், இல்லைனா வந்துட்டு பேட்ரா கால் பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது, அந்த லேடிக்கும் எனக்கும் ஆகாது, வேணா நானே போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ என்ன பண்ணுவான்னா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுவாள். பண்ணிவிட்டு ஓகே நான் கிளம்புறங்கும் போது, ஏமா நீ பார்த்து போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களாம் கேட்பாங்களா. இல்லை நான் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல, நான் பார்த்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஜோ அந்த இடத்த வீட்டுக்கு போயிடுவான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி காலைல படுத்துருப்பானா. அப்போ வேலைக்காரங்க வந்துட்டு, சார் ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க உங்களை பார்க்கும்போது, யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ஜென்ரல் மேனேஜராக, அவர் வந்துட்டு ஏடிடின்னு எதுவும் சொல்கிறாங்க, அவரோட ஓனர் வந்திருக்காருன்னா அதான் பேட்ராவோட அப்பா. டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான், அவரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கரெக்டாக கிளம்பி கீழே வந்துடுறான். அவர் வந்தோடனே, நீ வந்துட்டு என்னோட மருமகனா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், என்னை அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பார், திட்ட ஆரம்பிப்பார். இந்த மாதிரி குடிச்சிட்டு அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என் பொண்ணு மட்டும் கஷ்டப்பட்டான்னா அவ்வளோதான், நீ ஓகே சொல்லி தானே என்கேஜ்மெண்ட் வச்சோம், நீ எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுக்கப்புறம் தானே எல்லாமே நடந்துச்சு, இப்போ என்னையும் விட்டா லெக்சர் எடுக்க வைப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மாதிரி தான் என் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு சாரி கேட்குற வழியே பாருன்னு சொல்லிட்டு, அவர் பெரிய இடம் இல்லை, ஹீரோ வர எதுவும் எடுத்து பேசவே முடியல. ஸோ அவர் வந்து மிரட்டுறாரு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அமைதியாக தான் இருக்கிறான். ஒழுங்கு மாதிரி என் பொண்ணுக்கிட்ட வந்து நீ சாரி கேளுக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு விட்டு சாரி கேட்குறான். இல்லை நீ என் பொண்ணுக்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. சரி சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அவன் என்ன பண்ணான்னா சாரி கேட்குறான்.
இந்த மாதிரி நான் மன்னிச்சிட்டு பேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானா. அப்படியா, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேல அப்படிங்கும்போது நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா முன்னாடி வந்து சாரி கேட்குறான். ஒரு மாதிரி கண்ட்ரோல் தான் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவோம்னா சான்மாயிலேருந்து ஹீரோவும் சரி மேனேஜரும் வருவாங்களா. இந்த மாதிரி உங்கள் மீட்டிங் ரூமில் சிஇஓ கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. சரி என்னன்னு போய் பார்த்தா அந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படியா, எந்த ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. அது முக்கியமாக நீ தான் பண்ணி ஆகணும், உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், ஸோ மேனேஜர் வெளியே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மேனேஜரை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு மேனேஜர் வந்து முடிக்கிற சரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ அவர் வெளியே போனதுக்கப்புறம் இவ கேட்குறா, இந்த மாதிரி நீ இன்னுமே டீமை மீட் பண்ணிட்டு தான் இருக்கியா, இந்த மாதிரி நீங்கள் தெரியாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாளா. உடனே ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் உங்கள் விஷயத்தில் நான் எதுலையுமே இன்வால்வ் ஆக போகிறதில்ல, இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பேசுகிறதா பேசும்போது இல்லை எனக்கு பதில் சொல்லு, நீ வந்துட்டு இன்னுமே கிம்மிட்ட வந்துட்டு பேசிட்டு தான் இருக்கியா, ஸோ உனக்கு காதில் கேட்குதில்ல, நான் தான் கண்ணை பார்த்தானே பேசுகிறேன், வாயிலேருந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே உட்காந்துருப்பாளா. அப்போ நீ இன்னுமே வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க தான் போலியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருப்பான். எனக்கு கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் இது எல்லாமே பாஸ்ட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை பற்றி பேசாதீங்க, என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் வந்து இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பல. உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் தான் ஃபீல் பண்ணணும், இந்தப்போ ரொம்ப டூ மச்சாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டீங்க, திருப்பி 2 பேரும் இன்வால்வ் ஆகி இது டென்ஷன் ஆக்குனீங்கன்னா நடக்கிறதே வேறங்கும் போது என்ன பண்ண போகிறீங்க மேடம், என்னை ஃபயர் பண்ண போகிறீங்களாங்கும் போது சேச்சே உன்னை நான் ஃபயர்லாம் பண்ண போகிறதில்ல, நாளைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது, அதுக்கு முக்கியமாக நீ வந்தாலும் அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் யார் தெரியுமா, ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நீங்கள் தான் நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இவ கேட்பா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் தான் வந்துட்டு பிரியணும்னு உங்களுக்கு தெரியுது, பிரியணும்னு நினைக்கிறீங்க, அப்போ எதுக்கு ஒன்றா போட்டு இது பண்ணுறீங்கன்னா அதில் எனக்கு சந்தோஷம் இருக்குது, நான் வந்துட்டு உன்னை பார்க்கும்போது உனக்கு கண்டுக்கக்கூடாது, ஸோ அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவளும் ஒரு ஈகோ வச்சுட்டு பேசுகிறாளா. இது கேட்டுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது நான் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இதே தானே ஹீரோவும் பண்ணுறான், இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணானா, இவன் இந்த பேட்ரா பார்க்கும்போது ஒரு பொக்கே வாங்கிட்டு போகிறான். எனக்காக ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், சாரி நாளைக்கு அப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஹீரோ வந்துட்டு சாரி கேட்குறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறான்னா மேலே வந்துட்டு சாஞ்சிட்டு நீ எப்போதும் ஒரு ப்ராமிஸ் பண்ணலை, அது வந்து நம்ம பிரேக் பண்ணிக்கலாமா, இன்றைக்கி நைட் நீ கூட ஸ்டே பண்ணுறேங்கும்போது என்ன இப்படி பேசுகிற, நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு இன்னும் வந்து 6 மாதம் தான் இருக்குது, உன்னால் வெயிட் பண்ண முடியாதாங்கும்போது இல்லையே என்னால் முடியலையே, ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து செக்ஸ் வச்சுக்கிறது ஒரு சின்ன ஹனிமூன் கொண்டாடுறதுலாம் வந்து தப்பா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாளா. இல்லை பேபி எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண அன்றைக்கி நடந்தது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. சரி நாளைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது நீ வந்துடு அப்படிங்கும்போது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இந்த மாதிரி உனக்கும் இந்த மாதிரி ஹீரோயின் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கும்போது ஹீரோ கேட்குறான் எதுக்கு எங்கள் 2 பேரையும் ஒன்றா போட்டிருக்கும்போது பார்க்கணும்ல நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோங்கிறத நாளைக்கு அவள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விருப்பத்தை தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவும் அமைதியாக தான் இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காக கம்பெனி கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து கால் பண்ணி கேட்குறான். இந்த மாதிரி நான் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டோட ஒரு முக்கியமான விஷயமா போகிறேன், நீ இப்போது நான் நைட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறான். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டோட இவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்துட்டு ஒரு கிளப்புக்கு போகிறான். கிளப்பில் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த கார்டெலாம் விளையாடுவாங்கள்ல கார்ட்ஸ்லாம், ஸோ அவனை வந்து ஒருத்தவனை வந்து பார்க்குறான். எப்படியும் வந்துட்டு இந்த தடா வந்து சிக்க வைக்கிறதுக்காக ஏன்னா தடாக்கு இந்த கிளப்புக்கு போய் விளையாடுறது இந்த சீட் விளையாடுற பழக்கம்லாம் இருக்க போல். ஸோ ஒருத்தனை மீட் பண்ணி அவனை வந்துட்டு நீங்கள் நல்லா விளையாட வச்சு ஜெயிக்க வச்சுட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய கடன் அடையிற மாதிரி வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் ஆரம்பிக்கல இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து ஹீரோ தானே, ஹீரோ வந்துட்டு நீ ஃபுல்லாகவே அங்கே இருக்கான், இங்கே வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட் எல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு மேனேஜர் லேடி வந்து கேட்குறாங்க என்னாச்சு மேடம் இன்னும் வந்து ஃபோட்டோகிராஃபர் வரலையா, உங்கள் ஃபியான்ஸ் தானே ஃபோட்டோகிராஃபர், உங்கள் என்கேஜ்மெண்ட்லாம் லைவில் பார்த்தேன், உங்கள் பேர் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புகழ்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் தான் முன்னாடி உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். இவன் என்ன பண்ணுவானா கிளம்பி வந்துடுவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா தனியாக வந்து ஒரு பீச்சை பார்த்த மாதிரி தொட்டியில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாளா. இவன் ஹீரோ வந்திருப்பான். வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஃபியான்சி பேட்ரா பார்க்க போகாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருப்பான். என்ன தனியாக இருந்து இந்த டார்க் இருட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கேட்பான். உன்னை ஹீரோயின் சொல்வா அவ்வளோ தூரம் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து என்கிட்ட தான் பேச வந்தியா, இப்போ உன்னோட ஃபியான்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கா போய் பேசு அப்படிங்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா இங்கே பாரு அதை விட உன்னை விட வந்துட்டு அவன் முக்கியம் கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ட்டு பழைய மாதிரி பேச வருவான். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். அதான் நான் உன்னை வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண அப்படியே கிட்டக்கு வருவான். நான் டக்கு நம்பி என்ன பண்ணுவான் நான் வந்துடுவா, இல்லை வேண்டாம் ப்ளீஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை போதும் இதுக்கப்புறம் ப்ளீஸ் நீ வந்து ப்ளே பண்ணாத அப்படின்னு சொல்லி நான் வருவாளா. இல்லை நான் உண்மையில தான் உன்னை எவ்வளோ லைக் பண்ணுறேன் தெரியுமா, உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பைத்தியம் மாதிரி ஃபஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கான்.
உனக்கு என்ன நான் வந்து சஃபர் ஆகணும் அதானே அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அப்படிலாம் உனக்கு கிடையாது. எனக்கு வந்துட்டு பேட்ரா விட உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் கேட்பா, அப்படியா? உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அப்போ பேட்ராவை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இவன் அமைதியாகவே இருப்பான். இவனோட கோல் என்னன்னா, ஹீரோயினை வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி வச்சுட்டு அவளை வந்து சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவளுக்கு ஒரு லைஃப் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஹீரோக்கு இருக்க போல. உடனே வந்துட்டு, போதும் எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ, நான் எல்லாத்தையுமே பாஸ்ட் எல்லாமே மறந்துடுறேன், ஸோ நீயும் மறந்துடு, நம்மளுக்குள்ளே எதுவுமே வேணாம், உன் லைஃப்பை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாள். உன்னை ஹீரோ வந்துட்டு, இல்லை இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது, நான் வந்து உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா மோக் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, இவன் அழுந்து விட்டுட்டு இருக்கான், எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கான். நான் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பேட்ரா வந்துட்டு மோக் மோக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் வரா. 2 பேரும் வந்துட்டு பார்க்குறாங்க. 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறத பேட்ரா பார்த்தா அவ்வளோதான், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுல்ல. ஸோ வந்துட்டு 2 பேருக்கும் என்ன பண்ண தெரியல, பேட்ரா தான் வரா அப்படிங்கும்போது 2 பேருக்கும் ஃபேஸ் அப்படியே டக்குன்னு மாறுது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.